மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்படி என்ன போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் மல்லிக்கும் ஃபஸ்ட் நைட் நடக்கிற பிளான் போட்டாங்க. அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச கையோட அன்னபூர்ணி இன்னொரு ஐடியாவும் போட்டு இன்னொரு பிளான் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயும் மல்லியையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. விஜய்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கா அன்னபூரணி, ஒசூரில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, அவள் வர சொல்லிகிட்டே இருக்கா, அவளுக்கு ஒரு ரெசார்ட் இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையோ சொல்லி சமாளிச்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் மல்லி இருந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல், இல்லை நாங்கள் போகல, வெண்பாவை பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவளுக்கு சாப்பாடு வைக்கணும், கொடுக்கணும் அப்படின்னு எதையோ சொல்லிவிட்டு மல்லி புரிஞ்சுக்காமையே பேசிகிட்டு இருக்காங்க. அன்னபூரணி இருந்துட்டு இது எல்லாத்தையும் விட்டுட்டு, நீ வெண்பாவே கேளு, வெண்பா சொன்னால் நீங்கள் போவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. வெண்பாவும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நல்லபடியாக போகலாம் அப்படின்ற முடிவுக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. அன்னபூரணி அதுக்கப்புறம் மல்லிகிட்ட சொல்லிகிட்ருக்காங்க, நீ ஏன் எதுவுமே புரிஞ்சுக்காமல் பேசிக்கிற, ஏன் இவ்வளோ மக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு மல்லி இருந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, 10 மாதத்தில் எனக்கு ஒரு குழந்தை வேணும், பேர குழந்தையோ இல்லை பேத்தி குழந்தையோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மல்லிக்கு ஒரே வெக்கமாக வந்துடுச்சு. அது அவங்க அன்னபூரணி சொல்கிற மாதிரி நடந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போது வெண்பா இருந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல வெண்பா இருந்துட்டு அப்போ அம்மா வயிற்றுல தம்பி பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கவும், மல்லி வந்து பதில் சொல்ல முடியாமல் முழிச்சிட்ருக்காங்க, வெக்கப்படுறாங்க வேறு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது மறுபக்கத்தில் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இருந்துட்டு சரியான கடுப்பில் இருக்காங்க. விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அந்த கடுப்பில் அவங்களால நிம்மதியாகவே இருக்க முடியல. எப்போ பாரு புலம்பிகிட்டே இருக்காங்க. ரஞ்சிதாவுக்கு இப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக புத்தி வந்திருக்குன்னு நினச்சிருக்கோம். ஆனால் இருந்தும் ராஜேஸ்வரி கூடயே சுற்றிட்டுருக்கிறது கொஞ்சம் சரியில்லை. இப்போ தான் அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ராஜேஸ்வரியை. அதே இதில் கேள்வி கேட்டுட்டு கோபத்தோடு வெளியே வந்துட்டா ரஞ்சிதா இன்னுமே நல்லா இருப்பாங்க, அரவிந்தை கல்யாணம் பண்ணிவிட்டு. ஆனால் இந்த ராஜேஸ்வரி இன்னுமே அவங்கள பிடிச்சிட்டு நான் சொல்கிறது தான் நடக்கும், நீ பாரு, கண்டிப்பாக பாரு, என்னை பகைச்சிக்காத அப்படின்னு சொல்லியே மிரட்டி வச்சிட்ருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரஞ்சிதா அவங்கள விட்டு வந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.